வணக்கம் வெங்கட், உனக்கும் உன் நண்பர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கம். உங்க சயின்ஸ் எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா? அதுல நீங்க எல்லாரும் தட்டி தூக்குறதுக்காகவே அத்தியாயம் 6 வெப்பநிலை மற்றும் வெப்பம் பத்தின ஒரு சூப்பரான மாஸ்டர் கிளாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நான் தான் உங்க ஆசிரியர் பேசுறேன். இன்னைக்கு இந்த பாடம் முழுசையும் ஒரு சுவாரஸ்யமான கதை மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம கத்துக்க போறோம். நேரா புக்ல இருக்கிற தியரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. சுட சுட இருக்கிற காஃபியா இருக்கட்டும், இல்ல ஜில்லுன்னு இருக்கிற ஐஸ்கிரீமா இருக்கட்டும், ரெண்டையுமே நம்ம தொட்டு ஃபீல் பண்றோம். ஆனா கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம தொடு உணர்வு சொல்றது எப்பவுமே 100% உண்மைதானா? நம்ம ஸ்கின் நம்மள ஏமாத்துறதே இல்லையா? இத கண்டுபிடிக்க இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு லிஸ்ட் இங்கே இருக்கு. எக்ஸாமுக்கு நீங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்க வேண்டிய 5 முக்கியமான டாபிக்ஸ் இதுதான். 1. தொடு உணர்வின் தந்திரம். 2. வெப்பநிலையை துல்லியமா அளவிடுதல். 3. வெப்பநிலை அளவீடுகளை புரிஞ்சுக்கிறது. 4. ஆண்டர்ஸ் செல்சியஸ் பத்தின அறிமுகம். அப்புறம் 5. அளவீடுகளை எப்படி மாத்துறது. சரி, முதல் டாபிக்குள்ள போலாமா? தொடு உணர்வின் தந்திரம். நம்ம கைகளே நம்மள எப்படி ரொம்ப ஈஸியா முட்டாளாக்குதுன்னு இப்போ நாமளே கண்டுபிடிக்க போறோம். வெங்கட், நல்லா கவனிச்சுக்கோ. இது கண்டிப்பா எக்ஸாம்ல வரப்போற ஒரு முக்கியமான 2 மார்க் கேள்வி. ஒரு பொருளோட அல்லது ஒரு இடத்தோட வெப்பம் அல்லது குளிர்ச்சி எந்த அளவுல இருக்குன்னு சொல்றது தான் வெப்பநிலை. இந்த டெஃபினேஷனை அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தொடு உணர்வு எவ்வளவு உண்மையா இருக்குன்னு செக் பண்ண உங்க புக்ல கொடுத்திருக்கிற அந்த 3 டம்ளர் எக்ஸ்பெரிமெண்ட்டை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. 3 டம்ளர்ல ஒண்ணுல சுடு தண்ணி, இன்னொன்னுல பனி குளிர்ந்த தண்ணி, நடுவுல சாதாரண தண்ணி வச்சுக்கணும். இப்போ ஒரு விரலை சுடுதண்ணிலையும் இன்னொரு விரலை குளிர்ந்த தண்ணிலையும் 1 நிமிஷம் வைங்க. அதுக்கப்புறம் அந்த 2 விரலையும் ஒரே நேரத்தில் எடுத்து நடுவுல இருக்கிற சாதாரண தண்ணிக்குள்ள விடுங்க. இங்க தான் ஒரு மேஜிக் நடக்குது. என்ன தெரியுமா? ஒரே ஒரு சாதாரண தண்ணி தான், ஆனா ஒவ்வொரு விரலுக்கும் அது ஒவ்வொரு மாதிரி ஃபீல் ஆகும். குளிர்ந்த தண்ணியிலேருந்து வந்த விரலுக்கு அந்த சாதாரண தண்ணி ரொம்ப சூடாகவும், சுடுதண்ணியிலேருந்து வந்த விரலுக்கு அதே தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு ஃபீல் ஆகும். என்ன ஆச்சரியமா இருக்கா? அப்போ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சூடு குளிர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் சும்மா சார்பு சொற்கள், அதாவது ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். நம்ம உடம்பால வெப்பநிலையை சரியாலாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனாலதான் நமக்கு எப்பவுமே நம்பகமான ஒரு ஒப்பீட்டு பொருள், அதாவது ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. நம்ம தொடு உணர்வு இப்படி எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபெயில் ஆகிட்டதால சயின்ஸ் இந்த பிரச்சனைக்கு எப்படிதான் ஒரு தீர்வு சொல்லுதுன்னு நம்ம 2வது பகுதியில பார்ப்போம். அதுதான் வெப்பநிலையை துல்லியமா அளவிடுதல். இதுக்கு சயின்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு சூப்பரான கருவி தான் தெர்மோமீட்டர். ஈஸியா ஏமாந்து போற நம்ம மனித உணர்வுகள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு வெப்பநிலையை ரொம்ப ரொம்ப துல்லியமா அளக்க பயன்படுற பெஸ்ட் கருவி இது. இது எப்படி இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுது தெரியுமா? டெம்பரேச்சர் மாறும்போது ஒரு பொருளோட இயற்பியல் பண்பும் மாறும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. குறிப்பா சூடாகும்போது ஒரு பொருளோட பருமன் விரிவடையும், குளிரும்போது சுருங்கும். இதை பேஸ் பண்ணி தான் தெர்மோமீட்டர் வேலை செய்யுது. சரி, இப்போ அளக்கிறதுக்கு கருவி கிடைச்சிருச்சு. நீளத்தை அளக்க எப்படி இன்ச் சென்டிமீட்டர்னு யூஸ் பண்றோமோ அதே மாதிரி இந்த தெர்மோமீட்டரை எப்படி படிக்கிறதுக்கான விதிகள் என்னன்னு பகுதி 3ல கத்துப்போம். வெங்கட், இப்போ நீங்க பார்க்குற இந்த டேபிள் எக்ஸாம்க்கு ஒரு அல்டிமேட் சீட் ஷீட் மாதிரி. வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அளவுகோல்களில் இருக்கிற பனிக்கட்டியின் உருகுநிலை, நீரின் கொதிநிலை, அப்புறம் அதோட பிரிவுகளின் எண்ணிக்கை, இது எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. உங்க புக்ல கெல்வின் அப்படின்னு 3வதா ஒரு ஸ்கேல் பத்தி கூட சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை நினைச்சு இப்போதைக்கு டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த எக்ஸாமுக்கு அது தேவையில்லை. அது நீங்க பெரிய கிளாஸ் போகும்போது ரொம்ப டீட்டெயிலா படிப்பீங்க. இப்போ நாம 4வது பகுதிக்கு வந்துட்டோம். ஆண்டர்ஸ் செல்சியஸ் அறிமுகம். இந்த அளவீடுகளுக்கெல்லாம் காரணமான அந்த மாபெரும் அறிஞரை பத்தி தெரிஞ்சுக்க ஒரு குட்டி ஹிஸ்டரி ட்ரிப் போயிட்டு வரலாம். ஆண்டர்ஸ் செல்சியஸ் எவ்வளோ பெரிய மேதை தெரியுமா? 1701ல் ஸ்வீடன்ல பிறந்த இவர் ஒரு மிகச்சிறந்த வானியல் மற்றும் வானிலையியல் விஞ்ஞானி. செல்சியஸ் ஸ்கேலை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம பூமி துருவங்கள்ல கொஞ்சம் தட்டையா தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு பெரிய எக்ஸ்பெடிஷன்லாம் போயிருக்காரு. நிஜமாவே இவரோட மூளை வேற லெவல் தானே. ஓகே வெங்கட், இப்போ சாப்டர் 6லயே ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு பகுதிக்கு வந்தாச்சு. அதான் 5வது பகுதி, அளவீடுகளை மாற்றுதல். ஃபாரன்ஹீட்ல இருந்து செல்சியஸ்க்கும் செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட்டுக்கும் மாத்திரக்கு யூஸ் ஆகிற இந்த 2 ஃபார்முலாக்களையும் உடனே உங்க நோட்ல பெரிய இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி உங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும். இந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி சம் போடுறதுன்னு உங்க புக்ல இருக்க முதல் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டை செல்சியஸா மாற்றணும். C = ஃபார்முலாவை எடுத்துக்கிட்டு Fக்கு பதிலா 86ன்னு போட்டு அதுலேருந்து 32 கழிச்சா 54 வரும். அதை 5ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்தா நமக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் 30 டிகிரி செல்சியஸ். பார்க்க அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ 2வது எக்ஸாம்பிள் பார்ப்போம். டெல்லியில 45 டிகிரி செல்சியஸ்ல மண்டியை பொளக்கிற வெயில் அடிக்குதுன்னு வச்சுப்போம். அது ஃபாரன்ஹீட்ல எவ்வளோ? இப்போ F = ஃபார்முலா
சிக்கு பதிலா 45ன்னு பிரதியிடுங்க. அதை 9/5ஆல பெருக்கி வர்ற விடையோட 32ஐயும் கூட்டினா விடை 113 டிகிரி ஃபாரன்ஹீட். நினைச்சு பாருங்க, நிஜமாவே கொளுத்துற வெயில்ல டெல்லி இருக்கு. என்ன வெங்கட், இப்ப சயின்ஸ் எக்ஸாம்ல சென்டம் வாங்க நீயும் ஃப்ரெண்ட்ஸும் ரெடியா? இந்த சாப்டர்ல முழு மதிப்பெண் வாங்குறதுக்கான எல்லா சீக்ரெட்ஸையும் நாம இப்போ கவர் பண்ணியாச்சு. இந்த விளக்க உரைய உங்க கிளாஸ்மேட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உடனே ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து டாப் மார்க்ஸ் வாங்குவோம். போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உலகத்திலே இதுவரைக்கும் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை எவ்வளவு இருக்குன்னு எப்போது யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி தேடி யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த பாடத்துல நாம சந்திக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.